ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஸ்டைல் சமையல். இன்றைக்கி பாசிப்பருப்பு பீக்கங்காய் வச்சு ஒரு கூட்டு பண்ணலாம். அதுக்கு நான் அந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்துன்னு இருக்கேன். இதை வறுத்துட்டு கழுவி எடுத்துகிட்டு பீக்கங்காய் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கின்னு அப்புறமா தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் பாசிப்பருப்பு பீக்கங்காய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்காது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பீக்கங்காய் கூட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் போட்டுருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்து வெங்காயம், காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது சின்ன சின்னது ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 4 பல் தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கலாம். பருப்பு காய் வெந்திருக்கு. நல்லா ஒரே விசிலில் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இதை அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காயும் ஒரு 2 பச்சை மிளகாவும் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஆயிடுச்சு. ஒரு 2 கொதி வந்தது ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வச்சுருக்கேன். ஏன்னா ரைஸுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் இது ரைஸுக்கு பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதை கொச்சிடுச்சுன்னா கூட்டு ரெடி ஆகிடும். நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் ஆஃப் பண்ணால் ரெடி. நிஜமாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.